வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம டெல்லியில் நிற்கிறோம். ஏற்கனவே வின்ஃபாஸ்ட்னுடைய அன்வீல் அப்படிங்கிறது, அந்த பிராண்ட் அன்வீல் அப்படிங்கிறது நம்ம ஜனவரி மாதம் இங்கே நடந்த அந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா VF6 VF7 அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம சென்னை மால்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தூத்துக்குடியினுடைய அவங்க ஃபேக்ட்ரினுடைய ஓப்பனிங்க்கும் நம்ம வந்து போயிட்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு ப்ராடக்ட்னுடைய ப்ராப்பர் அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸிங் இது எல்லாமே இன்னைக்கு டெல்லியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வரப்போது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், வின்ஃபாஸ்ட் ஒரு வியட்நாம் நாட்டை சேர்ந்த EV ஆட்டோமொபைல் கம்பெனி அண்ட் இது ரொம்பவே ஒரு யங்கான கம்பெனி. எஸ், 2017 தான் வின்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த 8 வருஷத்தில் வின்ஃபாஸ்டோட வளர்ச்சி அபரிமிதமானது. வியட்நாமில் மட்டும் 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. மூணாவதா நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஒரு அசம்பிளி பிளான்ட் போன மாசம் தான் திறந்தாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு நாமளும் போயிருந்தோம். வின்ஃபாஸ்ட் ஃபேக்டரி டூர் வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. இந்த தூத்துக்குடி பிளான்ட் இந்தியாவுக்கான கார்ஸை மட்டும் தயாரிக்க இல்ல, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவும் போறாங்க. இப்போ இன்னைக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி டெல்லி ஏரோ சிட்டி புல்மேன் ஹோட்டல்ல வின்ஃபாஸ்ட் அவங்களுடைய VF6 VF7 மாடல்ஸோட அபிஷியல் லான்ச் வச்சிருந்தாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் பிரைசிங் வெளியிட்டு இருக்காங்க. VF6 மாடலை பார்த்தோம்னா இதோடைய டிசைன் பிலாசபி டியூவாலிட்டி இன் நேச்சர்னு சொல்றாங்க. அதாவது ஸ்லீக்காவும் இருக்கும், ஸ்மார்ட்டாவும் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸோட ஒரு பிளெண்டா கொடுத்திருக்காங்க. இந்த VF6ல 59.6 kWh பேட்டரி பேக் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது ஃபாஸ்ட் சார்ஜிங்ல 10 to 70% வெறும் 25 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிடும். 468 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தரும்னு அரை சர்டிஃபை பண்ணிருக்காங்க. இன்டீரியர் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. 2.7 மீட்டர் வீல் பேஸ் நமக்கு அதை உணர்த்துது. அண்ட் நம்ம ஊர் ரோட்ஸ்ல பெல்லி ஸ்கிராப்பிங் இருக்க கூடாதுன்னு 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த VF6ல 3 வேரியன்ட் சாய்ஸஸ் இருக்கு. அத எர்த், விண்ட் இன்ஃபினிட்டின்னு கூப்பிடுறாங்க. வேரியன்ட் டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். வின்ஃபாஸ்ட் லோகோ மாதிரியே இருக்கிற V ஷேப்டு சிக்னேச்சர் லைட்ஸ் LEDல ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல இருக்கு. ஆட்டோ LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வித் ஆட்டோ லெவலிங் ஃபீச்சரோட கொடுத்திருக்காங்க. அக்கோஸ்டிக் விண்ட்ஷீல்ட் அண்ட் கிளாஸ் ரூஃப், ரிவர்ஸ் லிங்க் ORVM, ரிவர்ஸ் ஷிஃப்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி நமக்கு ரிவர்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணும். கீலெஸ் என்ட்ரி, பவர்டு டிரைவர் சீட், ஆட்டோமேட்டிக் AC, ஆல் விண்டோஸ் ஆட்டோ அப் அண்ட் டவுன் வித் ஆன்டி பிஞ்ச் ஃபீச்சர், பெசலே இல்லாத ஆட்டோ டிம்மிங் IRVM, சேஃப்டிக்காக ABS, EBD, ESC, அப்புறம் 4 வீலும் டிஸ்க் பிரேக்ஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், 7 ஏர் பேக்ஸ், 360 டிகிரி கேமரா, க்ரூஸ் கண்ட்ரோல், 12.9 இன்ச்ல இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன், அதுவும் டிரைவர் ஓரியன்டா டில்டடா கொடுத்திருக்காங்க. அதோட 6 ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் மல்டிபிள் டிரைவ் அண்ட் ரீஜன் மோட்ஸ், கனெக்டட் கார் டெக்னு இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸாவே எல்லா வேரியன்ட்லயுமே வந்துடும். இது போக VF6 எர்த் வேரியன்ட்ல பிளாக் இன்டீரியர் தான் வரும். பவர் அவுட்புட்னு பார்த்தோம்னா 174 bhpயும் 250 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். பியானோ இன்ஸ்பயர்ட்ல கியர் ஷிஃப்டர் செஞ்சிருக்காங்க. 2 VF6 VF7 2 மாடல்ஸ்லயுமே அதே மாதிரி தான் இருக்கு. அது போக எலக்ட்ரிக் பார்க் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் கூட இந்த எர்த் வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா VF6 விண்ட் வேரியன்ட்ல பவர் அவுட்புட்ல டிஃபரன்ஸ் இருக்கு. 201 bhpயும் 310 Nm டார்க்கும் கொடுத்து 0 to 100 km/h வெறும் 8.9 செகண்ட்ஸ்ல பண்ணக்கூடிய கெபாசிட்டியோட இருக்கு. இந்த விண்ட் வேரியன்ட்ல மோகா பிரவுன் இன்டீரியர்ஸ் வந்துரும். அண்ட் சீட்ஸ்ல பிரீமியம் வீகன் லெதர் யூஸ் பண்ணிருக்காங்க. டியூவல் ஜோன் AC, ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ், PM 1.0 ஏர் ஃபில்டர், 8 ஸ்பீக்கர் ஆடியோ, லெவல் 2 ADAS, 18 இன்ச்ல மிஷின் கட் அலாய் வீல்ஸ்னு ஃபீச்சர் லோடடா கொடுத்திருக்காங்க. பட் நல்லா நோட் பண்ணீங்கன்னா பானோராமிக் ரூஃப் மிஸ் ஆகுதுன்னு யோசிப்பீங்க. எஸ், அதுக்கு VF6 விண்ட் இன்ஃபினிட்டின்னு ஒரு வேரியன்ட் இருக்கு. இதுல விண்ட் வேரியன்ட்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸோட சேர்த்து பானோராமிக் கிளாஸ் ஃபிக்ஸ்டு ரூஃபும் வந்துரும். சோ ஃபிக்ஸ்டு ரூஃப் தான் ஓபன் பண்ண முடியாது. அடுத்தது வின்ஃபாஸ்டோட VF7. இந்த காரை யூனிவர்ஸ் இஸ் ஏசிமெட்ரிக்கல் அப்படிங்கிற டிசைன் பிலாசபில பண்ணியிருக்காங்க. அதாவது மஸ்குலரா போல்டாவும் இருக்கும், அதே சமயம் எலிகண்டாவும் இருக்கும். இது VF6 விட கொஞ்சம் பெருசு. 4.5 மீட்டர் லெங்க்த்ல 2.8 மீட்டர் வீல் பேஸ் கொடுத்திருக்காங்க. முக்கியமா VF7ல உங்களுக்கு 2 பேட்டரி பேக் ஆப்ஷனும் 5 வேரியன்ட் ஆப்ஷனும் வருது. எர்த், விண்ட் இன்ஃபினிட்டி, ஸ்கை இன்ஃபினிட்டி அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அண்ட் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸோட இருக்கு. VF7ல ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா 19 இன்ச்ல அலாய் வீல்ஸ், அவுட் சைட் ரியர் வியூ மிரர் வித் ஆட்டோ டிம்மிங் அண்ட் மெமரி ஃபங்க்ஷனோட கொடுத்திருக்காங்க. ஃபிளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்துருது. கலர்ட் ஹெட்ஸ் அப் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 வாட்ஸ்ல USB-C போர்ட் கிடைக்குது. டியூவல் ஜோன் AC வந்துரும். ஆட்டோ LED ப்ரொஜெக்டர், அக்கோஸ்டிக் விண்ட்ஷீல்ட் அண்ட் கிளாஸ் ரூஃப், ரிவர்ஸ் லிங்க் அவுட் சைட் ரியர் வியூ மிரர்,
கீலெஸ் என்ட்ரி, பவர்டு டிரைவர் சீட்டு, 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், 7 ஏர் பேக், 360 டிகிரி கேமரா, க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் அதே 12.9 இன்ச்ல உங்களுக்கு டச் ஸ்கிரீன் வந்துடும். 6 ஸ்பீக்கர்ஸும் ஸ்டாண்டர்டா வந்துருது. டிரைவ் அண்ட் ரீஜன் மோட்ஸ், கனெக்டட் கார் டெக்னு இவ்வளவும் ஸ்டாண்டர்டாவே எல்லா வேரியன்ட்லயுமே வந்துடும். VF7 எர்த் வேரியன்ட்ல 59.6 கிலோவாட் பேட்டரி பேக் தான் கொடுக்குறாங்க. 174 bhpயும் 250 Nm டார்க் அவுட்புட்டும் கொடுக்கும். இதுல ஸ்போர்ட்டி பிளாக்ல வீகன் லெதர் அப்போல்ஸ்ட்ரி கொடுக்குறாங்க. VF7 விண்ட் வேரியன்ட்ல, அதாவது இதுக்கு அடுத்த வேரியன்ட்ல உங்களுக்கு 70.8 கிலோவாட்ல பெரிய பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு 201 bhpயும் 310 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். 0 to 100 வெறும் 9.5 செகண்ட்ஸ்ல செய்யக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. இதுல ஒரு 8 ஸ்பீக்கர் ஆடியோவும் வந்துரும். சேஃப்டிக்கு லெவல் 2 ஏடாஸும், அப்புறம் டிரைவர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான அந்த வார்னிங், அதாவது ஸ்டேரிங் வீல்ல கேமராவும் மவுண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. டிரைவருக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தா அது வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். இன்டீரியர்ல உங்களுக்கு மோகா பிரவுன்ல வீகன் லெதர் அப்போல்ஸ்ட்ரியும் வந்துரும். அடுத்ததா VF7 ஸ்கை வேரியன்ட்ல டியூவல் மோட்டார் செட்டப் வரும். இதுக்கு முன்னாடி இருந்த 2 வேரியன்ட்லயும் சிங்கிள் மோட்டார் தான், பட் இதுல வந்து உங்களுக்கு டியூவல் மோட்டார் வந்துரும். பவர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த மாடல் அவங்களுக்கு சூட் ஆகும். 348 bhpயும் 500 Nm டார்க்கும் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் சேர்ந்து 0 to 100 வெறும் 5.8 செகண்ட்ஸ்ல ரீச் ஆகும். VF7 விண்ட் இன்ஃபினிட்டி, VF7 ஸ்கை இன்ஃபினிட்டின்னு இந்த 2 வேரியன்ட்ல பேனராமிக் கிளாஸ் ரூஃபும் சேர்ந்து வரும். ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த VF7 எர்த் வேரியன்ட்ல 438 கிலோமீட்டர்ஸும், விண்ட் அண்ட் ஸ்கை வேரியன்ட்ஸ்ல 532 கிலோமீட்டர்ஸும் உங்களுக்கு அரை வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுல உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸா உங்களுடைய பெட்டை காருக்குள்ளே வச்சுட்டு போறீங்கன்னா அதுக்கு பெட் மோடுனும், கேம்பிங் இந்த கார் எடுத்துட்டு போறீங்கன்னா அதுக்கு கேம்ப் மோடு எல்லாம் இருக்கு. விவின்னு சொல்லக்கூடிய வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்டும் இன்பில்ட்டா வரும். கூடிய விரைவில் இந்தியாவில் 35 ஷோரூம்ஸ், 26 சர்வீஸ் சென்டர்ஸ், 240 எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் சென்டர்ஸ்னு வின்ஃபாஸ்ட் அவங்களுடைய பிரசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்களாம். 2 மாடல்லையுமே கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா 6 கலர் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்குறாங்க. எவ்வளவு இருந்தாலும் பிரைஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ VF6 இன்ட்ரோடக்டரி பிரைஸா 16.49 lakhsனு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி VF7 20.89 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த பிரைஸுக்கு அவங்க ஒரு இன்ட்ரோடக்டரி ஆஃபரும் ஒன்று கொடுக்குறாங்க. ஜூலை 2028 வரைக்கும், ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு ஃப்ரீ சார்ஜிங்கும் கொடுக்குறாங்க. அது வந்து வின்ஃபாஸ்ட்னுடைய கிரீன் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்ல ஃப்ரீ சார்ஜிங் இப்போ வாங்குற கஸ்டமர்ஸுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு ஆஃபராக கொடுக்குறாங்க. அது போக 3 இயர்ஸுக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பேக்கேஜும் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பேனராமிக் கிளாஸ் ரூஃப் இருக்குல்ல, அதுக்குள்ள எந்த விதமான கர்டனும் கிடையாது. ஸோ அது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். அது ஒரு ஆக்சசரியா தான் வாங்க வேண்டியதா இருக்கும். ஆனால் இப்போ இன்ட்ரோடக்டரியா அதுக்கும் அந்த கர்டனும் ஒரு ஃப்ரீ ஆஃபர்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வெஹிக்கிளுடைய வாரண்டின்னு பார்த்தோம்னா VF6 பொறுத்த வரைக்கும் 7 இயர்ஸ் அல்லது 2 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிற வாரண்டியும், VF7 பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸ் அல்லது 2 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிற வாரண்டி ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த லான்ச்ல நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஐ திங்க் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பபாய்.